இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஆடி A6 வந்திருக்கு. காரை வந்து வண்டி அடிச்சிட்டாங்க. கெப்பாசிட்டி 5 lakhs கிட்ட வருது. கேஷ்லெஸ்ல கிளைம் பண்ணுறோன்றத இந்த எபிசோடில் காமிக்கிறோம் உங்களுக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிளைம் சீரிஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஆடி A6 வந்திருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு காரை வந்து வண்டி அடிச்சிட்டாங்க. அடிச்சதுனால வண்டி வந்து அந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் சைட் டேமேஜ் ஆகிடுச்சு. இதை வந்து எப்படி நம்ம யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கவர்மெண்ட் இன்சூரன்ஸில் கேஷ்லெஸில் கிளைம் பண்ணுறோன்றத இந்த எபிசோடில் காமிக்கிறோம் உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வண்டியில் என்ன ஆச்சுன்னா, வண்டி வந்து ஒரு யூட்டர் எடுக்கிறதுக்காக மாயாச்சலுக்கு ஆப்போசிட்டில் யூட்டர் எடுக்கிறதுக்காக இருந்தாங்க. யூட்டர் எடுக்கும் போது ஒரு ஸ்பீடிங் கார் வரும்போது அவங்க வந்து சைடில் அடிச்சிட்டாங்க. அடித்ததில் என்ன ஆச்சுன்னா, ஹெட்லாம்ப் உடஞ்சிருச்சு, ஃபெண்டர் வந்து டென்ட் ஆகிடுச்சு, பம்பர் கிழிஞ்சிருச்சு, ப்ளஸ் இந்த டோரும் மூட மாட்டேங்குது, ஓப்பன் பண்ண முடியல. ஏன்னா இங்கே அடிப்படுறதுனால அதுவும் மாட்ட முடியும். சில டென்ட்டை பார்த்தாலே தெரியும். இது மெயின்லி இது அலுமினியம் பேனல். மெட்டல்னா கூட நம்ம எதாவது ரிப்பேர் பண்ணலாம், அலுமினியம் எதாவது ரிப்பேர் பண்ண முடியாதுன்றதுக்காக இதை வந்து வேறு வாங்குகிறோம். பம்பரில் வந்து இந்த கார்னரில் கிழிஞ்சிருச்சு. இது ரிப்பேர் பண்ணலாம், பட் ஆனால் ரீப்ளேஸ் பண்ணுறது பெட்டராக தோணுச்சு. ஸோ ஏன்னா இங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் ஒரு டேமேஜ் இருக்குது, 2-3 டேமேஜ் இருக்குது. இங்கேயும் பாருங்கள், இங்கேயுமே கட்டாக இருக்கும். ஸோ 2-3 டேமேஜ் இருக்குது பம்பர். அது மட்டும் இல்லாமல் பம்பர் ஆல்ரெடி 2-3 டைம் ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கே சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்கெட் மாற்றி ஆகணும். இந்த ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெட்லாம்ப் வந்து ஒன்றுமே கிளாஸில் எதுவும் அடிபட்டிருக்காது. படம் உள்ளே வந்து பாருங்கள், காமிங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த கிளாம்ப் உடஞ்சிருச்சு. ஸோ இங்கே ஒரு ஹெட்லைட்டில் இருக்கிற ஒரு ஃப்ரண்ட்டில் இருக்கிற கிளாஸ் லைட்டாக உடஞ்சிருக்கு. ஸோ இந்த கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து எனக்கு மாற்றி தான் ஆகணும்னு அவசியம் இல்லை, எனக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக என்ன இருக்கும் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ எதர் நாங்கள் இதுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் போகலான்னு இருக்கோம், இல்லை இந்த ப்ராக்கெட்ஸே ரிப்பேர் பண்ணிடலான்னு இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 2-2.5 லட்ச ரூபா வந்து புது ஹெட்லைட் வருது. ஸோ 2 லட்சம் ஏன்னா ஃபங்க்ஷனாக பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது, எந்த ஒரு இஷ்யூஸ் கிடையாது. அதுக்கு இதே மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸில் வந்து நாங்கள் ஆல்ரெடி கிளைம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். வண்டி இப்போ தான் வந்துச்சு, பட் வண்டி வரதுக்கு முன்னாடி சர்வேர் வந்துட்டாருங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், வண்டியை வந்து ஃபஸ்ட்டு கிளைமை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். கிளைமை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சர்வேர் வந்ததுக்கப்புறம் வண்டி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சர்வேர் வந்தார். அதுக்கடுத்து பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் வண்டியை பிக்கப் பண்ணிவிட்டு சர்வே காமிச்சிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அப்ரூவல், அதுக்கடுத்து பார்ட்ஸ் ஆர்டர் போட போகிறோம். இந்த வண்டிக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னு இருக்கோம்னா, ஒரிஜினல் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு பம்பரு, ஃபெண்டரு, ஹெட்லைட் எல்லாம் சேர்த்திங்கன்னா அரௌண்ட் 5 lakhs கிட்ட வருது. ஒரிஜினல் எல்லாம் OE பார்ட்ஸ் போட்டிங்கன்னா அரௌண்ட் ஒரு 4.5 lakhs கிட்ட வருது. நாங்கள் என்ன பண்ணோன்னா, இதுக்கு வந்து கஸ்டமர் காம்ப்ரஹென்சிவ் பாலிசி தான் இந்த வண்டியும். ஸோ காம்ப்ரஹென்சிவ் பாலிசின்றதால இதுக்கும் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணணுன்றதுக்காக ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட்ஸ் வாங்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட்ஸ் நான் ஆர்டர் பண்ணி நான் நேரில் வர வச்சு உங்கள் குவாலிட்டி கிளிட்டி எல்லாம் காமிக்கிறது, நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த வண்டிக்கு ஆஃப்டர் மார்க்கெட் பம்பர் போட போகிறோம், ஆஃப்டர் மார்க்கெட் ஃபெண்டர் போட போகிறோம், விச் இஸ் அரௌண்ட் ஒரு 40%-30% தான் OE-யோட காஸ்ட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வண்டியில் பாருங்கள், எஸ்டிமேட் எவ்வளோ வந்திருக்கு ப்ளஸ் ஆக்சுவல் பில்லிங் எவ்வளோ வந்திருக்குன்றது நான் இந்த வண்டியில் காமிக்கிறேன். ரெண்டுமே செப்பரேட்டாக காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த கிளாம்பு உடஞ்சி போச்சு, இந்த கிளாம்பு உடஞ்சி போச்சு. ஸோ 2 கிளாம்பு கீழே ஒரு கிளாம்பு அது உடஞ்சி போச்சு. ஸோ மொத்தம் 3 கிளாம்பு இருக்கும். 3 கிளாம்புமே உடஞ்சதால ஹெட்லைட் வந்து ஃப்ரீ ஹேங்கிங்கில் தான் இருக்குது, சும்மா வயரில் மாட்டிட்டு. இதெல்லாம் ரிப்பேர் பண்ணி திரும்ப அதே மாதிரி ஃபிட் பண்ணி எப்படி இருக்கிறது பாருங்கள். ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட்ஸ் பற்றி நிறையா பேசியிருப்போம். ஸோ என்னன்றது இதுதான் ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட்ஸ். ஸோ இந்த நம்ம சொல்லி இந்த ஆடிக்காக ஃபெண்டர் பம்பர் ஆர்டர் போட்டிருக்கோம். ஃபெண்டர் வந்துருச்சு, ப்ளஸ் பம்பர் வந்துருச்சு. நான் ஒர்க்கிங் டைமில் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி குவாலிட்டி இருக்குது, ஃபிட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு.
ஸோ கைஸ் ஃபைனலாக வண்டியை வந்து முடிச்சிட்டோம். வேலை முடிஞ்சிச்சு. இதில் 2-3 ஒரே ஒரு சின்ன சின்ன வேலை இருக்குது. இந்த டோயிங் அந்த வாஷர் கேப்பு, டோயிங் கேப்பு ப்ளஸ் அன்சைடு வாஷர் கேப்பு இது எல்லாமே ஆர்டர் போட்டிருக்கோம், ஷிப்பிங்கில் இருக்குது. ஸோ கஸ்டமர் இப்போ வண்டி அர்ஜென்ட்டாக வேணுன்றதா வண்டியை கொடுத்துருவோம். வந்ததுக்கப்புறம் அதை ஜஸ்ட் கஸ்டமர் வீட்டிலே போய் ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதுதான் கஸ்டமர் சொல்லியிருக்கோம். ப்ளஸ் வந்து நாளைக்கு அந்த கேப்ஸும் வந்துடும். வந்தோடனே பெயிண்ட் அடித்து கஸ்டமர் கையில் கொடுத்துருவோம். ஸோ இப்போதைக்கு இந்த என்ன பண்ணியிருக்கோம்னா, பானட் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் பானட் போட்டாச்சு. ஹெட்லைட்டை ரிப்பேர் பண்ணிட்டோம். ஆடாது பாருங்க, ஆடிட்டு இருந்துச்சு, ஹெட்லைட் ஆடாது, ரிப்பேர் பண்ணிட்டோம். ப்ளஸ் ஃபெண்டரும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் ஃபெண்டர், இது ஒரிஜினல் ஃபெண்டர் கிடையாதுங்க, ஆஃப்டர் மார்க்கெட் ஃபெண்டரு. வண்டி பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கலர் மேட்சிங்கை பாருங்கள், எந்தளவுக்கு கலர் மேட்சிங் இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள்.